ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்கழி முடிஞ்சு தை ஆரம்பித்தாச்சு. அதோட எப்போதும் போல் நார்மலாக கோலம் போட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி 21ஆந்தேதி. என் ராசிக்கு ஆர்வம்னு போட்டுருந்துச்சு. ஆனால் நான் இவ்வளோ ஆர்வமாக இருப்பேன்னு நினச்சி பார்க்கல. 22ன்னு பிடிச்சி காலண்டரை பிச்சுட்டேன். அதோட விட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி அம்மா கொஞ்சம் வெளியில் போகிறாங்க அப்படின்னா ஒரு தேவை பக்கத்தில். அதனால் எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் ஏஞ்சி வாசக்குட்டி கோலம் போட்டு துணியை வாஷிங் மிஷினில் போட்டு அதை ட்ரையர் பண்ணி அதை எடுத்து காய வச்சு இப்படியே ஒரே வேலையாகவே போச்சு. அப்புறம் பால்காரங்க வருவாங்க. எப்போதும் நம்ம வீட்டில் பசும்பால் தான் வாங்குவோம். அப்புறம் பால் எடுத்து வச்சு பாலையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன். காய்ச்சறதுக்கு நேரம் இல்லை, ஒர்க்கு போகணுன்ட்டு. அப்புறம் நம்ம வீட்டில் நீங்கள் மார்னிங் கேட்டான்ட்டா ஆப்பத்துக்கு மாவு அம்மா அரைச்சி வச்சுருக்கேன்னாங்க. சரி, அதை எடுத்து ஊற்றி சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. சரி, நானும் எடுத்து அப்புறம் அதே தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. உங்கள் வீட்டில் எப்படி அம்மா எங்கேயாவது வெளில போயிட்டா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நான் எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் நல்லா ராஜாத்தி மாதிரி தான் இருப்பேன். அவங்களே எல்லாம் சுட்டு ஊட்டி வரைக்கும் விட்ருவாங்க. எங்கேயாவது வெளில கிளம்புனா தான் தெரியும் நமக்கு. அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்பாவுக்கு 2-3 ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அம்மாவை தூக்கி நைட்டு அம்மா ஊற்றி கட்டுன்ட்டு. அப்புறம் எத்தனை பேருக்கு இது மாதிரி சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள். அந்த ஆப்பத்து மேலே ஜீனியை போட்டு பசும்பாலை ஊற்றி எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு பிடிங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக. சில வீட்டில் தேங்காய் பால் அரைப்பாங்க, நம்ம வீட்டில் அரைப்பாங்க. எனக்கு ஆனால் இது மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். அப்புறம் வடை இதெல்லாம் அப்புறம் லஞ்சுக்கு தக்காளி சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு, வடை இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அப்படியே ஒர்க்குக்கு. வரட்டா?